பண்டைய காலத்துல ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் இருந்துச்சு. தங்கமும் மணிமுத்துக்களும் இன்னும் அந்த அரண்மனையில ஒரு வலிமை மிக்க மன்னன் ஆட்சி செய்து வந்தான். ஆனா அந்த அரசுல ஒரு கொடிய ரகசியம் மறைஞ்சிருந்துச்சு. ஒரு நாள் மன்னன் ஷஹரியார் தன் மனைவியோட துரோகத்தை நேரில கண்டான். அந்த வழி அவனோட இதயத்தை கல்லாக மாற்றியது. அன்றிலிருந்து அவன் மனதில் நேசம் இல்ல, கோபம் மட்டும்தான் இருந்துச்சு. அரண்மனை மண்டபத்துல மன்னன் ஒரு கொடூரமான ஆணை பிறப்பித்தான். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பெண்ணை மணப்பேன், மறுநாள் விடியலில் அவளை கொலை செய்வேன். அந்த ஒரு வார்த்தையில் ஊர் முழுவதும் அழுகை ஒலித்தது. ஊர் மக்கள் தங்கள் வீட்டு பெண்களை மறைத்தார்கள். ஆனால் ஒரு இளம் பெண் இருந்தாள். அவள் பெயர் ஷஹரஷாத். ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் படித்தவள், கவிதை அறிந்தவள், வரலாறு கற்றவள், விஞ்ஞானம் புரிந்தவள். அவள் அறிவு மட்டுமில்லை, அவளுக்கு தைரியமும் இருந்தது. அப்பா, நானே மன்னனை மணக்கிறேன். என் புத்திசாலித்தனத்தால் இந்த கொடுமையை முடிவுக்கு கொண்டு வருவேன். தந்தை மறுத்தும் ஷஹரஷாத் கேட்கவில்லை. அவளுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அன்று இரவு அரண்மனையில் நில ஒளி பரவியது. மன்னன் காத்திருந்தான் கோபத்துடன். ஷஹரஷாத் நிலைத்திருந்தாள் அச்சமின்றி. தன் தங்கை துன்யஷாத்தை கதை கேட்க கூடவே வைத்திருந்தாள். அந்த இரவு உலகையே மாற்றும் ஒரு கதை தொடங்க போகிறது. ஷஹரஷாத் கதை சொல்ல தொடங்கினாள். வார்த்தைகள் மந்திரமாயின, கதாபாத்திரங்கள் உயிர் பெற்றன, கற்பனை உலகங்கள் கண் முன் விரிந்தன. மன்னனின் கண்கள் அகன்றன, இதயம் மென்மையானது, கோபம் மறைந்தது. கதை தொடர்ந்தது, மீண்டும் தொடர்ந்தது. ஆனால் திடீரென்று விடியல் வந்தது. மன்னா, நாளை சொல்கிறேன். கொலை செய்வேன் என்றவன் கதையின் முடிவு என்ன என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான். இப்படியே ஒரு இரவு கடந்தது, 2 இரவு கடந்தது, 100 இரவு கடந்தது. அலாவுதீன் விளக்கு எரிந்தது, அலிபாபா குகை திறந்தது, சிந்தபாத் கடலை வென்றான். ஒவ்வொரு கதையும் ஒரு உலகம், ஒவ்வொரு இரவும் ஒரு அற்புதம். 1001 இரவுகள். மன்னனின் மனம் மாறியது. கோபம் காதலாயிற்று, குரூரம் கருணையாயிற்று. ஷஹரஷாத்தின் கதைகள் ஒரு மன்னனின் இதயத்தை மாற்றின. ஏனென்றால் கதைகளுக்கு உயிர் காக்கும் சக்தி உண்டு. புத்திசாலித்தனமும் தைரியமும் கற்பனை வளமும் எந்த கொடுமையையும் மாற்றும். இதுவே 1001 இரவுகளின் கதை தொடரும்.